நீங்க பாஜக பார்த்தீங்கன்னா, கடுமையான முயற்சி கடந்த ம். 10 ஆண்டுகளாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் அவங்களால வந்து அவங்களுடைய வோட் ஷேர் வேணும்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி காமிச்சிருக்காங்களே தவிர, அவங்களால வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்தில வந்து உட்கார்ந்துரணும் அப்படின்ற ஒரு முயற்சிகள்லாம் அவர்கள் தொடர்ந்து ஈடுபடுகிறார்கள். அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லாம இருக்கிறது. அப்போ அந்த அந்த பேக்கிரவுண்ட்ல இருந்து தான் நான் அங்க நிக்கிறேன். பிஜேபிய நாம வந்து தேர்தல் நெருங்கும்போது அவர் வந்து கடுமையா ஃபைட் பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு மனநிலையில இருக்கார் போல. பட் இப்போதைக்கு பிஜேபி ரொம்ப பேசினார்னா, ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் வந்து யாருக்கு ஆதரவாக போகும் அப்படின்னா, அது திமுகவுக்கு தான் வந்து ஆதரவாக போகும். ஏன்னா திமுக ஆளுங்கட்சியில திமுகவுடைய நரேட்டிவ் பார்த்தீங்கன்னா, ஆன்டி பிஜேபி தான் அவங்க பில்ட் பண்றாங்க. அந்த நரேட்டிவ் தான் வந்து பிரதானமாக இந்த தேர்தலிலும் இருக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு 2019 2021 இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்டி பிஜேபி வந்து திமுகவுக்கு சாதகமாக மாறி இருக்கிறது. அப்போ அந்த களத்தை வந்து டிஎம்கே வெர்சஸ் தாவேகா அப்படின்னு மாத்தினா தான் நமக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது தான் விஜயுடைய எண்ணமாக இருக்கிறது.